ஸ்பெஷலிஸ்ட் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது இப்ப நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, பல்ல பிரச்சனை, நரம்பு எலும்பு பல்லு, நீங்க எங்க போனாலும் கால்சியம் பற்றாக்குறை, கால்சியம் பற்றாக்குறை. இதுதான் ஏன் கால்சியம் பற்றாக்குறை ஆச்சு, அதை யாரும் சொல்றது கிடையாது. சரி, கால்சியம் எங்க இருந்து இருக்கு? கால்சியம் ஒரு காக்கலா கொண்டாங்க, மாத்திரை இருக்குதுங்க, கால்சியம் மாத்திரையை போட்டுக்கொள்ளலாம். சரி, அப்புறம் தான் நான் கேட்குறேன், கால்சியம் மாத்திரை இருக்குது, வைட்டமின் ஏ எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்குங்க எல்லாம் மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிட்டே போயிட வேண்டியதானே? காய்கறிலாம் எதுக்கு கடையில் வாங்கிட்டு? அப்போ கால்சியம் ஒரு காக்கலா வாங்கிங்க, வைட்டமின் ஏ மாத்திரை வாங்கிங்க, காம்ப்ளெக்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் வேற இருக்குது, சோர்வு நீக்கிறதுக்கு வாங்கி போட்டுட்டு பேசாமல் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பாருங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அதாவது கற்பனையில் சொப்பன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். அது நம்முடைய வாழ்க்கையை அற்ப பதராக மாற்றிவிடும். நல்லா புரிஞ்சுங்க. உணவு உண்ணாமல் உங்களுக்கு அது சாதாரண காஞ்சி போன இட்லியா இருந்தா கூட நாளை தள்ளி தண்ணியை குடிச்சா மட்டும்தான் நீங்கள் நிறைவு பெறுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உணவு என்பது அவசிய தேவையாக எல்லா மனிதனுக்கும் இருக்குங்கிறத நீங்க அதான் சொல்றேன். பசித்த பின் புசிக்கிறது, சரியான உணவுகளை சாப்பிட்றது தவிர உடலுக்கு நலம் பயக்கக்கூடியது வேற எதுவுமே இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதுக்காக உடனே நீங்க மாத்திரைகளை நம்பி, அதாவது மாத்திரைகளை நம்பியும் வாழ்ற வாழ்க்கையை சற்று வேண்டாம் நான் சொல்ல, சற்று சிந்தனையோட வைங்க. சரியா? இந்த கோயிலுக்கு போயிட்டோம், வேலை முடிஞ்சு அப்படின்னு போய் இழுத்து போத்தி தூங்கக்கூடாது. அதே மாதிரி மாத்திரை வாங்கிட்டேன், கையில இருக்குது, பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும், அதுவும் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு டவுசரை கிழித்து விடும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. டவுசர் கிழிந்து விடும், வேற ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை பாவம் அப்படிலாம் போயிடுது. இப்போ நிறைய பேர்த்த நான் சந்திக்கிறேன், எனக்கு நிறைய கால்கள் வருது, நிறைய பேர் நேரில் வர்றாங்க, பாவமா இருக்கு. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, அவங்க உணவு வேற ஒண்ணுமே விஷயமே இல்லை அன்பர்களே. உணவில் நாம் கவனம் செலுத்தி விட்டால் வாழ்க்கையை நாம் கனவு கண்டபடி நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதா? நலமான வாழ்க்கை பெறலாம். வேற ஒண்ணுமே, வெரி சிம்பிள். என்ன உணவுனா என்ன சொல்றீங்க? இரவுல புரோட்டா சாப்பிட்றத தயவு செய்து அவாய்ட் பண்ணு. நைட்ல புரோட்டா சாப்பிட்றதுனாலயே பல்வேறு வகையான நோய் வருது. இரவு உணவை எவன் ஒருவன் கட்டுப்பாடு பண்றானோ அவன் நோயாளியா இருக்க மாட்டான். 50 விழுக்காடு நோயிலிருந்து வெளியே வந்துடுவான். இரவு உணவை கட்டுப்பாடு பண்ண வேணும். ரைட். காலை உணவை ராஜா போல சாப்பிடணும். மதிய உணவு சராசரியா சாப்பிடணும். போதும். இன்னும் கடுமையான உழைப்பாளிகளுக்கு 3வது வேளை உணவு தேவைப்படுதுன்னு ஒரு சூழ்நிலை பழகிட்டீங்கள, அப்ப 6 மணிக்குள்ளேயே உணவெல்லாம் முடிச்சிடுங்க. மிஞ்சி போனா ஒரு 7 மணி, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாண்டக்கூடாது. 7 மணில இருந்து காலையில் விடியும் வரைக்கும் உங்களுடைய உடல் ஃப்ரீயா இருக்கணும். இதை ஒன்றை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. சத்தியமா சொல்றேன், எந்த நோய் உங்களை தாக்கினா, நீங்க சுகர் பேஷண்டா இருக்கட்டும், எந்த பேஷண்டாவே இருக்கட்டும், 2 நாள் தாக்கு பிடிச்சிருங்க. ஏன்னா அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கும். பசிக்கலைனாலும் அந்த 8 மணிக்கு பசிக்கிற மாதிரி தெரியும், அதெல்லாம் வரும். 2 நாளைக்கு தாக்கு பிடிச்சிட்டு விடுங்க. கரெக்டா இந்த 2 நாள் கழிச்சு எவ்வளவு காலையில் எழும்பொழுது நீங்க எப்படி நிம்மதியா எழுவீங்க தெரியுமா? உங்க உணவு சேட்டையை பூரா பகல்ல மட்டும் வச்சுங்க. கதிரவன் மறைந்த பிறகு கண்ணில் பார்த்ததெல்லாம் திங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. அதுவும் புரோட்டாவை, மாவு ஐட்டத்தை நான் சொல்றேன், மைதா மாவு ஐட்டத்தை ரொம்ப தள்ளி வச்சுறது நல்லது. சில பேர் நல்லா முடியாது அப்படின்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி வைங்க, அப்படி பார்த்துக்குங்க, எப்பாவது ஒன்று எடுத்துக்கங்க. ஆனால் அந்த மாவு ஐட்டத்தை தள்ளி வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மறுநல வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மறுசீரமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அதை உருவாக்கி தரும். சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த எலும்பு நரம்பு போன்ங்கிறீங்களா, போன் விட்டா ஒன்று வந்திருக்குல்ல அந்த காலத்துல இருந்தே. இப்ப நான் ஒரு போன் விட்டா சொல்றேன். இது இயற்கையோடு இணைந்தது. எலும்பு நரம்புகளை
சிறப்பு, அதாவது எலும்பு நமக்கு தேவையான போஷாக்கு நீங்க சொல்றீங்களா, கால்சியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இது இதை நீங்க தொடர்ந்து எடுத்தாலே போதும், சராசரி உணவோட கலந்துக்கிட்டாலே போதும், அவ்வளவு ஒரு அற்புதத்தை ஆனந்தத்தை அது அளித்தணும். வேற ஒண்ணுமே இல்லை. கொள்ளு இருக்குல்ல, கொள்ளு, இந்த கொள்ளு ரெகுலர் பண்ணணும். இந்த பானத்தை காலை மாலை 2 வேளையாவது நீங்க சாப்பிடணும். இந்த கொள்ளை வேக வச்ச தண்ணி, அரை எலுமிச்சம்பழம், அதுல கொள்ளை நல்லா வேக வச்ச தண்ணி, அரை எலுமிச்சம்பழம். வேக வச்ச கொள்ளை என்ன பண்றதுன்னா, கண்டிப்பாக அது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம் கொள்ளு உடம்புக்குள்ள போகணும். அதாவது தனக்கு நலம் பத்தலை, அதாவது என்ன சொல்றது, நரம்பு தளர்ச்சி, அதே மாதிரி உங்களுக்கு கையெல்லாம் ஆடுது, ஷேக் ஆகுது, ஒரு விதமான சோர்வு, இவங்கெல்லாம் என்ன செய்யணும், தினமும் அவிச்ச கொள்ளு 200 கிராமாவதும் உள்ள சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு 100 கிராமாவது கண்டிப்பா சாப்பிடணும் பகல்ல. இது ரொம்ப முக்கியம். இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கொள்ளு தண்ணி, இந்த கொள்ளு தண்ணியோட, இந்த கொள்ளு தண்ணி நீங்க நல்லா அவிச்சிட்டு, இந்த கொள்ளு தண்ணி மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சளி பிடிச்சா சாப்பிடுறது. இந்த கொள்ளு தண்ணியில அரை லெமன் போட சொன்னேன். இந்த அரை லெமனும் கொள்ளு தண்ணி மட்டும் போதுமா அப்படின்னா, அதுல ஒரு சுபிரியான ஒரு விஷயத்த நீங்க சேர்க்கணும். அந்த சுபிரியான விஷயம் தான் வேற ஒண்ணுமே இல்லை, கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் கிட்டத்தட்ட 25 கிராம் கருஞ்சீரகம். 200 ml தண்ணிக்கு 25 கிராம் கருஞ்சீரகம். 200 ml தண்ணிக்கு அரை எலுமிச்சம்பழச்சாறு, கொள்ளு தண்ணி தான். இதை என்ன செய்யணுங்க, இந்த கருஞ்சீரகத்தோட போட்டு இதெல்லாம் திரும்ப வேக விடணும். அப்படியே எலுமிச்சம்பழ சாரோட வேக விட்டுறணும். எலுமிச்சம்பழச்சாரை வேக விடணுமா, இதுதான் மருத்துவம். இப்ப பச்சையாக எலுமிச்சம்பழச்சாரையும் புழிஞ்சு விட்ட பின்னால வெந்த கொள்ளு தண்ணி தான், அது கொள்ளுல வெந்தது தான், அந்த வெந்த கொள்ளு தண்ணியை எடுத்து மீண்டும் எலுமிச்சம்பழச்சாறு புழிஞ்சு விட்டு, இந்த அரை ஸ்பூன் அதாவது 25 கிராம் இந்த நம்முடைய கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வேக விட்டுறணும். அதுல கொஞ்சோண்டு உப்புக்கள் தூவலாம், தப்பு இல்லை. நான் சொல்றது கல் உப்பு. அவ்வளவுதாங்க. வேக விட்டுட்டு காலை மாலை சாப்பிட்டே வாங்க. நீங்க சாப்பிட்ற உணவுகள் சரியான பசியெல்லாம் பின்னி இழுக்கும், அது உங்களுக்கு புரியும். அந்த கல்லீரலை போய் சுத்தம் பண்ணி நல்லா செரிமானம் பண்ண வச்சு, தேவையான கல்லீரல் சத்துக்களை வாங்குற அளவுக்கு உரம், கல்லீரலுக்கு நல்ல வலுவை கொடுத்து, நீங்க சாப்பிட்ற உணவுகள்லாம் நல்லா செரிமானமாகி அதுல இருக்க விட்டமின்ஸ்லாம் அதை எடுத்து சிறப்படுத்தும். இதுல நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை பெறும் பொழுது, இதை தொடர்ந்து நீங்க ஒண்ணு வேணும், இது மட்டும்தான் கரெக்டா நீங்க ஒரு 30 நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே அதோடைய முழு தன்மையை நீங்கள், நரம்பு எலும்பு எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத நீங்க அவ்வளவுதான். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.